அனைவருக்கும் சிரம்தாழ்த்தி கரம் கூப்பி பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் மதுரை மஞ்சு. இன்றைக்கு சூழலில் நாம் அனைவரும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கைய பலவிதமான பயங்கள் சூழ்ந்துகிட்டே தான் இருக்கு. நாமளும் நம்மளோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட மன நிறைவுக்காக. அதுல குறிப்பா குடும்ப பெண்கள் தீர்க்க சுமங்கலியாவே இருக்கணும்னு நினைச்சுதான் விரதம் மேற்கொள்றோம். அதுல இந்த காரடைய நோம்ப சொல்லலாம். இது வரும் மார்ச் மாதம் 14/3/2026 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு நம்ம எப்படி தெய்வ அருளா பெறலாம், எந்த தெய்வத்தை வழிபாட பண்ணலாம்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கணவன்மார்களின் ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி தன்மைக்கும் வணங்கக்கூடிய அம்மன் நம்ம பார்வதி தேவி தாங்க. எல்லாரும் இந்த நோன்பு எடுக்கிறதுக்கு காரணம் சத்தியவான் சாவித்திரி தான். இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சத்தியவான் பேருக்கு ஏத்த மாதிரி ஆட்சி செய்யறாரு. கஷ்ட காலத்தினால நாடு எல்லாம் பறிப்போய் அவரும் அவரோட மனைவியும் வனவாசம் மேற்கொள்றாங்க. சாவித்திரி பார்வதியின் பக்தை. அந்த பதிவிரத தன்மையினால் அவளுடைய கணவன் சத்தியவான் ஆயுள் முழுமை அடைய போவதை சில சகுனங்கள் உணர்த்துகின்றன சாவித்திரிக்கு. இருந்தாலும் அவள் தேவியின் மீது கொண்ட பக்தியினால் காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து நீருடைய அருகில் அம்மனை களிமண்ணால் செய்து தினமும் பூஜை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களோட இதர வேலைகளை செய்யறாங்க. யமன் சத்தியவானின் உயிரை எடுக்க வருகிறார். அன்னைக்கு சாவித்திரிக்கு பதிவிரத தன்மையினால அம்பால பூஜை செய்தோட பலனாவும் யமதர்மன் சாவித்திரி கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாரு. யமன் தன் கணவனின் உயிரை எடுக்க வர்றது சாவித்திரிக்கு தெரியுது. சாவித்திரி யமனை பின்தொடர்ந்தே போறாங்க. தன் கணவனை தன்னிடமே திருப்பி தர சொல்லி பலவாறு வாதிட்டு கொண்டே போராடுறா. இவ்வாறு வாதிட்டு கொண்டே 7 உலகங்களையுமே கடந்துடுறாங்க. இறுதியாக யமலோகம் வருது. அதுக்குள்ள உயிரோட இருக்கிறவங்க யாரும் உள்ள போக முடியாது, போனா திருப்பி வர முடியாது. உயிரோட இருக்கிறவங்கள உள்ள கொண்டு போறது தர்மம் இல்ல. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொண்டு வந்த ஆத்மாவை ஒப்படைக்கணும். அப்போதுதான் இத்தனை உலகங்களையும் எப்படி ஒரு பெண்ணால கடக்க முடியும் அப்படின்னு ஞான திருஷ்டியில கணிக்கிறாரு. அவள் பதிவிரத தன்மையும் பார்வதியோட தீவிர பக்தின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு யமதர்மன். அப்போது யமதர்மன் சாவித்திரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தாயே, உன்னுடைய பதிவிரத தன்மையை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா உன் கணவனை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. அது என் தர்மம் இல்ல. எனக்கிட்ட வேலையை செய்யறது தான் என்னோட பணி. அதுக்கு பதிலா 3 வரங்களை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாவித்திரி சொல்றாங்க, இழந்த எங்களோட சாம்ராஜ்யத்தையும் படைபலத்தையும் எங்களுக்கு திருப்பி தாருங்க யமதர்மராஜா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ததாஸ்து அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தந்தேன் பெற்றுக்கொள் அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறமா என்னோட மாமனார் மாமியாருக்கு கண் பார்வை வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியே தந்தேன் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு அவசரமா. ஏனென்றால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் உள்ளே சென்று ஆத்மாவை ஒப்படைக்க வேண்டிய நிலை அவருக்கு. 3வது என்ன வரம் வேண்டும் கேளு அப்படின்னு சொல்றாரு. யமதர்மா, நான் உத்தமமான பதிவிரத, எனக்கு உத்தமமான சந்தான பாக்கியம் தாருங்கள் என்று கூறி நடக்க முயன்றவரை தடுத்து 3வது வரத்தை தாருங்கள் அப்படின்னு கேட்க, அப்பொழுதுதான் 3ஆம் வரத்தின் அர்த்தத்தையே அவர் கவனிக்கிறாரு. நான் பதிவிரத, எனக்கு உத்தமமான சந்தானம் தாருங்கள் என்றால் அது சத்தியவான திருப்பி கேட்கும் சூட்சமமான வரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அதன் பின் சத்தியவான விட்டுட்டு போறாரு. சாவித்திரி சத்தியவான திருப்பி பெற்றது இந்த நோன்பினால் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சாவித்திரி எடுத்த இந்த விரதம் தான் காரடையான் நோன்பு. காரரிசியும் காராமணியும் சேர்த்து இனிப்பு அடையும் உப்பு அடையும் செய்து அதனை நெய்வேத்தியமா சாவித்திரி கொடுத்ததா சொல்லப்படுது. உருகாத வெண்ணையும் சேர்த்து வைத்ததா சொல்லப்படுது. கையில மஞ்சள் கயிறு நோன்பு கயிறு கட்டி விரதம் இருக்க. காமாட்சி மீனாட்சியின் படத்தை வைத்து 108 போற்றிகள் படித்து சரடு வைத்து உருகாத வெண்ணெய் வைத்து பூ வைத்து இனிப்பு அடை உப்பு அடை வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். அன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீபதூப ஆராதனைகள் செய்து வழிபாடுகளை நீங்க நிறைவு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேல் இந்த பூஜையை செய்து சுமங்கலி பெண்களை எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு வர வச்சு மஞ்சள் குங்குமம் கொடுத்து நிறைவு செய்யுங்கள். தீர்க்க சுமங்கலி பிராப்தி ரஸ்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மதுரை மஞ்சு. நன்றி.